வெல்கம் டு அன்பு மாம்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு சென்னை மாஸ்டரை வச்சு 1 kg சிக்கன் 1 kg பாசுமதி அரிசியை வச்சு ஒரு பிரியாணி செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 kg சிக்கனை தயிர்லையும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 1 kg பாசுமதி அரிசியை நல்லா கழுவி 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நட்சத்திர சோம்பு 1 நம்பர், கிராம்பு 2 நம்பர், கல்பாசி 1 நம்பர், ஏலக்காய் 4 நம்பர், ஜாதி பத்திரி 1 நம்பர், பட்டை 1 நம்பர், மீடியம் சைஸ் பல்லாரி 10 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 10 நம்பர், புதினா இலை 2 கைப்பிடி, மல்லி இலை 2 கைப்பிடி, பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் 1 நம்பர், தயிர் 4 டேபிள் ஸ்பூன், நெய் 4 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூன். பிரியாணிக்கு பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, அதனால் கொஞ்சம் வெந்நீர் சூட வச்சுக்கலாம். ஃப்ளேமை காட்டுறேன். இது வந்து மீடியம் சைஸ் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வாங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானவுடன் பட்டை, ஜாதி பத்திரி, ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு, நட்சத்திர சோம்பு போட்டுக்கலாம். இப்போ 10 பல்லாரியை இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 10 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 5 பச்சை மிளகாய் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா நல்லா வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மல்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன். மசாலா பவுடர் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரெடிமேட் கலர் பவுடர் சேர்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிரட்டி விடுங்க. பாசுமதி அரிசிக்கு 1க்கு 1.5 கணக்கு அதை மெஷர் பண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். நல்லா கொதித்த பிறகு 20 நிமிஷம் ஊற வச்ச பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக விடுவோம். தண்ணி வற்றி இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு மூடி வெயிட் வச்சு தம் போட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து மேலே இருக்க ரைஸ் நல்லா வேகிறதுக்கு இன்னொரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல சிம்மில் வச்சு 10 நிமிஷம் தம்மில் போட்டோம். இப்போ மல்லி புதினா மேலே போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். வா, நல்ல மனம் வருது. ரைஸ் பார்த்தீங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்துடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே போல் சுவையான ரெசிபியை பார்க்க அன்பு மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.